ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து ஒரு ஃபோட்டோஷாப்பை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் ஃபோட்டோஷாப் அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஃபோட்டோஷாப் எப்படி ஓப்பன் பண்ணனாக்க, ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப் 7 ஒரு டபுள் கிளிக், இப்படி தான் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணோம். இப்போ ஃபைல் மெனுவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நியூவோட ஷார்ட்கட் Ctrl+N. நியூவை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதிய விண்டோ ஒன்று வந்திருக்கும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரிசல்யூஷன், அந்த வித் ஹைட்டு. புதுசாக நம்ம ஏதாவது ஒரு பிக்சர் க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு நியூவாக வந்து ஒரு விண்டோவை க்ரியேட் பண்ணுறோம். பார்த்தாக்க நான் வந்து ஒரு 7:5 தரேன். இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், ரிசல்யூஷன் இங்கே இருக்கலாங்க பார்த்துங்க. இந்த ரிசல்யூஷன் அப்படின்னா இது கிளாரிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போது இந்த இடத்துல நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும். இந்த இமேஜ் சைஸ் அந்த இடத்துல நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நான் மவுஸ் வச்சுருக்கேன் அந்த இடத்துல. இப்போ ரிசல்யூஷன் வந்து நான் 75 வைக்கிறேன், 577 KB. இப்போ அதே வந்து நான் ஒரு 100 வைக்கிறேன், 1 MB, ஒரு 200, 4 MB, 300, 9 MB. இப்போது உங்களுக்கே நல்லா பார்த்துக்கணும், வித்தும் ஹைட்டும் சேமாக இருக்குது. ஆனால் ரெசல்யூஷன் மட்டும் தான் மாற்றுறேன். இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது எதுக்குனாக்கா ஃபோட்டோவோட கிளாரிட்டியை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த ரெசல்யூஷனை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பேனர் சம்திங் அது மாதிரிலாம் போட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சினாக்கா 300 ரெசல்யூஷன் வைக்கணும். ஏன்னா பேனர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கட் அவுட்லாம் வைக்கிறனாக்கா அது ரொம்ப பெரிய பிக்சர், அதுக்கு வந்து கிளாரிட்டி அதிகமாக இருந்தால் தான் அவ்வளோ பெரிய பிக்சர் நம்ம போட முடியும். அதுக்காக ரெசல்யூஷன் வந்து நம்ம 300 வைக்கிறோம். இப்போ ஃபோட்டோஷாப் ஃபோட்டோ அது மாதிரிலாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 200 இருக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், வித்தும் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் 200 ரெசல்யூஷன் மாத்திரம் முன்ன 9 MB இருந்தது, இப்போ 4 MB மாறி இருக்குது. அதே வந்து இப்போ 75 எதுக்குனாக்கா இந்த வெப் இமேஜ்னு சொல்லுவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுறது. மோடில் போயிட்டு RGB கலர் சூஸ் பண்ணுங்கள். RGB கலர்னாக்கா உங்களுக்கு தெரியும், ரெட் க்ரீன் ப்ளூ கலர்ஸ் அப்படின்னு. இது பெரும்பாலும் எல்லா துறையிலையும் எதாவது யூஸ் பண்ணுவாங்க. சில இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுல மாற்றி யூஸ் பண்ணலாம். நம்ம RGB தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஃபைலில் நியூ ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சாச்சு. அடுத்தது நம்ம ஓப்பன். இந்த ஓப்பன்ன்ற ஆப்ஷன் எதுக்குனாக்கா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஷாப் ஃபைலையோ அல்லது புதுசாக ஒரு இமேஜ் ஃபைலையோ ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா ஓப்பன்ன்ற ஃபைல். இப்போ நான் இது ஏற்கனவே இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இவ்வளோதாங்க. இது மாதிரி இமேஜ் வர்றதுக்கு ஓப்பன்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ப்ரௌஸ், ஓப்பனும் ப்ரௌஸும் நார்மோஸ்ட் ஒன்று தான். இப்போ ப்ரௌஸ் கிளிக் பண்ணுறேன், இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெனு வந்திருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு விண்டோ புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இதில் போயிட்டு மை கம்ப்யூட்டரில் காட் இமேஜஸ். இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், ப்ரௌஸ் அப்படின்னாக்கா இந்த இடத்துலையே நம்ம வந்து அந்த பிக்சரோட வியூவு, அது அந்த பிக்சரோட சைஸு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, மொத்த டீட்டெயில் நம்மளுக்கு இந்த சைடில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, அதோட ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்குது, ஃபைல் சைஸ் எவ்வளோ, மொத்த டீட்டெயில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து எந்த இமேஜ் வேணுமோ, இப்போ சம்திங் வந்து நான் வந்து ஒரு இமேஜ் எடுக்கிறேன். நான் வந்து இந்த இமேஜ் எடுக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணதே போதும், அந்த இமேஜ் மேலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு, ஒரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்காக வந்து ப்ரௌஸ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்கள் ஃபைலில் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆஸ் அப்படி எதுக்காக தந்திருக்காங்கக்கா, நான் இந்த குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் மட்டும்தான் இந்த ஃபோட்டோவெலாம் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஓப்பன் ஆஸ். இங்கே வந்து ஃபோட்டோஷாப் ஃபார்மேட் தான் இருக்குது, இங்கே ஃபோட்டோஷாப் ஃபார்மேட் வச்சுருக்கோம். நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் தரேன், ஓப்பன் ஆகாது. ஏன்னா அது வந்து ஃபோட்டோஷாப் ஃபார்மேட் கிடையாது, ஏன்னா அது வந்து JPG.
ஓப்பன் ஆஸ்லேயே போய்ட்டு இப்போ இந்த இடத்துல நான் ஃபார்மேட் மாற்றுறேன். ஜேபிஜே ஃபார்மேட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆனால் இது வந்து ஜேபிஜே ஃபார்மேட். ஓப்பன் ஆஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் மட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. சரி, அடுத்தது ஃபைல் மெனுவில் ஓப்பன் ரீசெண்ட். இந்த ஓப்பன் ரீசெண்ட் இந்த ஆப்ஷன் பார்த்துருங்க. லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ண ஒரு 10 ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய 10 ஃபைலை வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஃபைல் எடுக்கிறேன். நான் லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்தது ரீசெண்டாக நான் ஓப்பன் பண்ண ஃபைலு இது ஒன்று. அது மாதிரி நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ஒரு 10 ஃபோட்டோ வந்து நம்ம இங்கேருந்தே எடுக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஓப்பன் ரீசெண்ட். அப்புறம் வந்து க்ளோஸ். இந்த க்ளோஸ் விண்டோ எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த இமேஜ் இங்கேருந்தே க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு க்ளோஸ், அதோட ஷார்ட்கட் Ctrl+W. அவ்வளோதான். அடுத்தது சேவ். சேவ்ன்ற ஆப்ஷன் நான் எதுக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே நல்லா பாருங்கள். நான் இந்த இமேஜை காப்பி பண்ணி வேறு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த இமேஜ் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜ் ஓப்பன் தரேன். இந்த இமேஜில் வந்து நான் சம்திங் வந்து ஏதோ பண்ணுறேன். இது மாதிரி பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் தரேன். மேக்ஸிமம் ஓகே. இப்போ இது மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்க ஃபைலில் போய்ட்டு திருப்பி ஓப்பன் தாங்க. இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்க பழசு இருந்த ஃபோட்டோ போயிட்டு புதுசாக நமக்கு வந்து க்ரியேட் பண்ண அந்த இமேஜ் போயிட்டு அது மேலேயே சேவ் ஆகிடுச்சு. அதுக்கு பதில் இது போயிடுச்சு. அப்போ அதனால் நம்ம வந்து அந்த ஃபோட்டோ போயிடும். இது மாதிரி தெரியாமல் நம்ம தான் பண்ணிட்டுனாக்க அதனால தான் ஒரு ஃபோட்டோ ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கணும். அப்படி இல்லைனாக்க சேவ் ஆஸ் வந்து வேறு இடத்துல நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ இதே ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பனில் தான் இருக்குது இந்த ஃபோட்டோ. நான் திருப்பியும் வந்து சம்திங் மார்க் பண்ணுறேன் வேறு கலரில் சூஸ் பண்ணிக்கிட்டு. இப்போ நான் ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் தரேன். அதே ஃபைலில் சேவ் ஆஸ் போய்ட்டு நான் வேறு நேம் இப்போ ஓப்பனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்க திருப்பி ஓப்பன். இப்போ இந்த ரெண்டு இமேஜை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருந்தது. அந்த இமேஜ் சேவ்னு தந்ததால் இந்த ரெட் கலர் சிம்பிள் வந்து அது மேலே இருக்குது. இப்போ ரெண்டாவது ஒரு சிம்பிள் தந்திருக்கேன் சேவ் ஆஸ். அந்த இது மேலே எதுவும் பாதிப்பு இல்லாமல் அனதர் ஒரு காப்பியாக உருவாகிருக்கு. அதுக்கு தான் சேவ் ஆஸ் என்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்னொரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜில் சம்திங் நான் ஏதோ பண்ணிட்டேன், மாதிரி தெரியாமல் வந்து நான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இமேஜே வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபைலில் போய்ட்டு ரிவேட் அப்படின்ற ஆப்ஷனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் எப்படி இருந்தோ அதே மாதிரி ஆகிடும். ஃபோட்டோஷாப்பில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுற இந்த ஆப்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் மீதி ஆப்ஷன் வந்து நம்ம இந்த ஃபோட்டோஷாப் ஃபுல்லாக கற்றுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சரி, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஃபுல்லாகவே எக்ஸிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் Ctrl+Q. அவ்வளோதாங்க. ஃபோட்டோஷாப்பில் ஃபைல் இதுவை பார்த்தாச்சு. நம்ம அடுத்த கிளாஸில் எடிட் மெனுவை பற்றி பார்ப்போம்.